ஹாய் கைஸ், வெல்கம் டு அல்டிமேட் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் செம்புக்கரை பெருமாள் கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செம்புக்கரை பெருமாள் கோயில் கோயம்புத்தூரில் இருக்கிறது. இது கரை வரதராஜ பெருமாள் கோயிலுடைய ரகசியம் என்பது இங்குள்ள பெருமாள் ஒரு சுயம்பு மூர்த்தியாக உள்ளார் என்பதுதான் இதனுடைய ரகசியமாகும். அதாவது இந்த மூர்த்தி தானாகவே தோன்றியதாகும். இதை யாருமே உருவாக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுடைய மற்றொரு சிறப்பு என்னவென்றால் சங்கு சக்கரதாரியாக நின்ற கோலத்தில் பெருமாள் காட்சியளிப்பதாகும். மேலும் இந்த கோயிலில் பார்ப்பதற்கு புதியதாக தோன்றினாலும் இது மிகவும் பழமையான கோயிலாகும். இங்குள்ள பெருமாள் இயற்கையாகவே தானாக தோன்றிய ஒரு சுயம்பு மூர்த்தி ஆவார். இங்குள்ள மூலவர் கரி வரதராஜ பெருமாள் என்று கூறுகிறார்கள். இதனுடைய சிறப்பு கோலமே சங்கு சக்கரதாரியாக நின்ற கோலத்தில் பெருமாள் அருள்பாலிக்கிறார். இந்த கோயில் மிகவும் பழமையானது, ஆனால் பார்ப்பதற்கு புதியது போல் தோன்றுகிறது. கோவிலை பற்றிய செப்பேடானது சென்னை கருவூலத்தில் ஒன்று உள்ளது என்று சொல்றாங்க. இந்த கோயிலானது 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக கூறப்படுகிறது. கோயிலுடைய முக்கிய அம்சம் கிழக்கு நோக்கி பலிப்பீடமும் துவஜஸ்தம்பம் மற்றும் கருடனை கொண்டுள்ளது. கருவறையில் மூலவர் ஸ்ரீ கரிவரதராஜ ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் எறும்பு மலையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அர்த்த மண்டபத்தில் உற்சவர்களும் ஆழ்வார்களும் உள்ளார்கள். இது மட்டும் இல்லாமல் 8ஆம் நூற்றாண்டில் நொயல் நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது காப்பக உலகளந்த பெருமாள் சிங்காநல்லூர் பெருமாள் கோவிலுக்கு உண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த கோயிலுடைய கட்டிடக்கலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கோயில் வளாகத்தில் ஒரு கருவறையும் அர்த்த மண்டபம் மற்றும் ஒருமுக மண்டபமும் சமீப ஆண்டுகளில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. வெளிப்புற அமைப்பு தரைமட்டத்திலிருந்து அதிகரிக்கப்பட்டுள்ளதால் உபனத்திலிருந்து கருவறையை சுற்றி ஒரு அகழியை உருவாக்குவதாக இவை அமைந்துள்ளது. நாசி குடுகையில் கூடிய கபோத பாணியில இவை அமைந்துள்ளது. கருவறை சுவர்கள் கோஷ்டம் அல்லது இடங்கள் ஆகியவை மிகவும் எளிமையாக உள்ளது. 2 அடுக்கு விமானம் கருவறைக்கு மேலே உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. விமானம் 4 பக்கங்களிலும் ஸ்ரீ விஷ்ணுவுடைய அவதாரங்களின் செங்கல் மற்றும் ஸ்டெக்கோ படங்களால் கட்டப்பட்டுள்ளது. இந்த கோயிலுடைய வரலாறு மற்றும் கல்வெட்டு 8ஆம் நூற்றாண்டிலிருந்து இவை இருப்பதாக கூறுகிறது. மேலும் களப்பிரர் காலத்துல தான் இவை கட்டப்பட்டது அப்படின்னு நம்பப்படுகிறது. நாயக்கர் காலத்துல இந்த கோயில் புனரமைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. கல்வெட்டின்படி இந்த கோயிலானது வீர கேரள சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்படுகிறது. பெரும்பாலான கல்வெட்டுகள் புனரமைக்கும் பணியின் போது தொலைந்து போனதாகவும் கூறப்படுகிறது. தற்போது கல்வெட்டுகள் விக்ரம சோழர் மற்றும் வீரராஜேந்திரன் ஆகியோருக்கு சொந்தமானவையாகவும் கல்வெட்டுகள் முக்கிய வழக்கமான பூஜைகள் மற்றும் நெய்வேத்தியங்கள் நடத்துவதற்கான நிலங்கள் தங்கம் போன்றவற்றை தானமாக வழங்கியது பற்றியும் பேசுகின்றன. சமீப காலங்களில் பராமரிப்புக்கு பிறகு மகா சம்பரோஷணம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.